வள்ளல் தான் எனக்கு கொடுமை. அப்படியா? ஆமா, அது போகும்போது அப்படி எனக்கு ஆனா அது பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்திருக்கும்? அதுதான் சொன்னேன், ரொம்ப கதறினேன். அது ஒரு கதை. இந்த ராமநாதன் சார் ராமநாதன் சாரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லினா ராஜா சார் சொன்னாரு, சொன்னார், யோ வெளியே ஒரு படம் போய் பண்ணிட்டு வாயா, அப்பதான் வந்து அப்பயே ஒரு பீக்கில தான் இருக்காரு தலைவர். அவன் பீக்கு. இப்ப என்னன்னா, இப்போ தேவா சார் வந்து வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தேவா சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. சோ எனக்கு வந்து போறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா எப்படி போக முடியும்? தாய் வீட்டை பிரிஞ்சு எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டுல வந்து செல்லம் கொடுத்து வளர்த்து கிளத்து மறு வீடுக்கு போக சொல்லும் போது எவ்வளவு அழுகை இருக்கு, ஆர்ப்பாட்டம். அந்த அழுகைதான் எனக்கு இருந்துச்சு. அழுத தண்ணிய போட்டு புலம்பி, ஐயோ இப்படி ஒரு கதை. இவ்வளவு நாள் நான் பண்ண கதையெல்லாம் கதையே கிடையாது, வள்ளல் தான் கதை. அப்படி ஒரு எமோஷனான ஒரு கதையை பண்ணி வச்சுருக்கீங்க. அது ரீரெக்கார்டிங் பண்றதுக்கு அவர் இல்லாம யாரும் பண்ண முடியாது. சத்யராஜ் சார்ட்ட எல்லாம் போய் புலம்புனேன். தலைவா அது என்னுடைய பொறுப்புல தலைவா, ப்ரொடியூசர் அவர்கிட்ட கேட்டுக்கங்கன்ட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டேன், இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி இப்படி நம்ம அப்படியே ராமநாதன் சார் அப்படி இப்படி சொல்லிட்டாரு.